எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அரசாங்கம் தர்ற பண உதவியெல்லாம் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம வந்து சேர என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்லாம, வரப்போற எலெக்ஷனுக்காக புது புது வாக்குறுதிகள்லாம் வருதே, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க, இதையெல்லாம் பத்தி விரிவா அலசலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணம் எல்லாம் கரெக்டா வந்து சேருமா? சேஃபா இருக்கா? இதுதான் இப்ப நிறைய பேர் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில தான் நம்ம இப்ப தேட போறோம். இந்த முழு விஷயத்தையும் நாம எளிதா புரிஞ்சுக்கிறதுக்காக இத 5 பகுதியா பிரிச்சிருக்கேன். முதல்ல பிஎம் கிசான் திட்டத்தோட அந்த 2000 ரூபாய் பணத்துல என்ன பிரச்சனைன்னு பாப்போம். அப்புறம் அதை சரி பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன். அதுக்கடுத்து மத்திய அரசோட புது திட்டங்கள் என்ன, நம்ம மாநில கட்சிகளோட போட்டி வாக்குறுதிகள் என்ன, கடைசியா ஒரு வாக்காளரா நாம அடுத்து என்ன யோசிக்கணும்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இது விவசாயிகளுக்கு ரொம்பவே அவசரமான, முக்கியமான ஒரு விஷயம். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே வர்ற அந்த 2000 ரூபாய் பணத்தை வாங்குறதுல என்ன சிக்கல் வந்திருக்கு? வாங்க பார்க்கலாம். 2000 ரூபாய், இதுதான் பிஎம் கிசான் திட்டத்தோட அடுத்த தவணை தொகை. வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கறாங்க இல்லையா? அதுல ஒரு பகுதி தான் இது. ஆனா இந்த தடவை இந்த பணம் நிறைய விவசாயிகளுக்கு கிடைக்காம போறதுக்கு ஒரு பெரிய ஆபாயம் வந்திருக்கு. அது ஏன்? இங்கதான் அசல் பிரச்சனையே இருக்கு. சில டெக்னிக்கல் காரணங்களால லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு இந்த பணம் கிடைக்காம போக வாய்ப்பிருக்கு. வரப்போற ஹோலி பண்டிகைக்கு முன்னாடி வரவேண்டிய இந்த பணம் சில சரிபார்ப்பு வேலைகள் சரியா நடக்காததால நின்னு போகலாம்னு சொல்றாங்க. அப்போ இந்த பிரச்சனைய சரி பண்ண என்னதான் வழி? கவலையே படாதீங்க. உங்க பணம் உங்களுக்கு கரெக்டா வந்து சேர்றதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த 3 ஸ்டெப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1. உங்க இகேவைசி ஸ்டேட்டஸ ஆன்லைன்ல செக் பண்ணணும். 2. உங்க ஆதார் நம்பரை உங்க பேங்க் அக்கவுண்டோட சரியா லிங்க் பண்ணிருக்கணும். 3. உங்க நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிஎம் கிசான் போர்ட்டல்ல கரெக்டா இணைக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இந்த 3ம் சரியா இருந்தா மட்டும்தான் மத்திய அரசு, மாநில அரசுன்னு 2 இடத்துல இருந்தும் உங்களுக்கு நிதியுதவி கிடைக்கும். இதுல ஆதார் விதைப்பு இல்லனா சீடிங்னு ஒரு வார்த்தை வரும். அது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு இல்லையா? சிம்பிளா சொல்லணும்னா, அரசாங்கத்தோட பணம் நேரடியா உங்க கைக்கு வரணும்னா உங்க ஆதார் நம்பரை ஒரு குறிப்பிட்ட பேங்க் அக்கவுண்டோட அதிகாரப்பூர்வமா இணைக்கிறதுக்கு பேர் தான் இது. இத என்பிசிஐ மேப்பிங்னு கூட சொல்லுவாங்க. இது கரெக்டா இருந்தாதான் பணம் உங்க அக்கவுண்ட்க்கு டைரக்டா வந்து சேரும். சரி, உங்க ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்றது? ரொம்ப சுலபம். pmkisan.gov.in ஒரு வெப்சைட் இருக்கு, அதுக்குள்ள போங்க. அங்க நோ யோர் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க ஆதார் நம்பரை போட்டீங்கன்னா உங்க நிலைமை தெரிஞ்சிடும். ஒருவேளை இது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துக்கு போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னு பார்த்துட்டோம். இனிமே அடுத்த கட்டத்துக்கு போலாம். அதாவது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து புதுசா என்னென்ன நிதி உதவி திட்டங்கள் வரப்போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். 12,000 ரூபாய். ஆமா, 12,000 ரூபாய். இதுதான் மத்திய அரசு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு புது உதவி திட்டத்தோட வருடாந்திர தொகை. இது இப்ப கொடுத்துட்டு இருக்கிற தொகையை விட கணிசமா அதிகம். இந்த 12,000 ரூபாய் திட்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சின்ன சின்ன திட்டங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மக்களுக்கு ஒரே முறையில ஒரு பெரிய தொகையை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா என்னன்னா, மாநில அரசாங்கங்கள் கொடுக்கற வாக்குறுதிகளை விட ஒரு பெரிய தொகையை கொடுத்து மக்களோட கவனத்தை ஈர்க்கணுங்கிறது தான். சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி பார்த்துட்டோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் களத்துக்கு வருவோம். 2026 தேர்தலை மனசுல வச்சு திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. வாங்க, எந்த பக்கமும் சாயாம 2 கட்சிகளும் என்ன சொல்றாங்கன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த டேபிள பாத்தீங்கன்னா 2 முக்கிய கட்சிகளோட வாக்குறுதிகளை நேருக்கு நேரா கம்பேர் பண்ணலாம். பெண்களுக்கான நிதியுதவியில ஒரு பெரிய போட்டியே நடக்குது பாருங்க. திமுக வருஷத்துக்கு 26,000 ரூபாய்னு சொல்ல, அதிமுக 24,000 ரூபாய்னு சொல்லுது. அதே மாதிரி திமுகவோட பெண்கள் இலவச பஸ் பயண திட்டத்துக்கு போட்டியா ஆண்களுக்கும் சிட்டி பஸ்ல இலவச பயணம்னு அதிமுக சொல்லுது. அது மட்டும் இல்லாம 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளா மாத்துறது, வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு உதவித்தொகைன்னு அதிமுகவோட வாக்குறுதி பட்டியல் நீளுது. இது வாக்குறுதிகள்லாம் எவ்ளோ ஸ்பெசிஃபிக்கா இருக்குன்னு பாருங்க. இது ஒரு நல்ல உதாரணம். அதிமுகவோட இந்த அறிவிப்பு பாருங்க. 5 லட்சம் பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க 25,000 மானியம்ங்கிறது பெண் வாக்காளர்களை கவர ஒரு முக்கியமான அறிவிப்பா பார்க்கப்படுது. அவங்களோட வாக்குறுதி லிஸ்ட் இதோட முடியல. மீனவர்கள், தெருவோர வியாபாரிகள், நெசவாளர்கள்னு சமூகத்தோட ஒவ்வொரு பிரிவையும் டார்கெட் பண்ணி
உதவித்தொகையை ஏத்துறது, கடனை தள்ளுபடி பண்றது, கரண்ட்டை இன்னும் அதிகமா குடுக்கறதுன்னு நிறைய அறிவிப்புகள் இருக்கு. இதுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கருணைநிதின்ற வாக்குறுதியும் அடங்கும். சரி, இவ்ளோ தகவல்களையும் பார்த்துட்டோம். இப்ப நாம ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஒரு வாக்காளரா, ஒரு ஓட்டரா, இந்த வாக்குறுதிகள்லாம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது? இத பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாதம் ஒன்னு இருக்கு. அது மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிதி உதவி திட்டங்கள் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவியா மாறிடுச்சு. அதனால ஒரு குடிமகனா இந்த வாக்குறுதிகள்லாம் என்னன்னு நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை வாங்கிக்கிறதுக்கு ரொம்பவே விழிப்பா இருக்கணும். சரி, இந்த பேச்ச ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இத்தனை நிதி உதவி வாக்குறுதிகள் வருது, இத்தனை பண உதவி திட்டங்கள் வருது. இதுல எது நிஜமாவே உங்களுக்கும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.